மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராசாவின் புகழுடல் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தகனம் செய்யப்பட்டது. மாவட்டபுரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது புகழுடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கிரியைகள் நடைபெற்று மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் அன்னாரது பூதவுடல் தகனம் செய்யப்பட்டது. இறுதி நிகழ்வில் அரசியல்வாதிகள், பொது அமைப்பினர், மதகுருமார்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். 1942 ஆண்டு அக்டோபர் 27 பிறந்த மாவை சேனாதிராசா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். ராஜதந்திர முடிவுகள் தமிழ் தேச விடுதலைக்கான பலிகள் சுமந்த பயணங்கள் மதிகளும் வலிகளும் அவர் வாழ்வோடு பின்னிப்படைந்தன. தன் தோழமையின் உணவாய் பலர் தோல்கட்டி வளர்த்த அரசியல் சாணக்கியன் இவர் உண்மை விட்டுச் செல்கிறார். தமிழ் பேசும் மக்களின் சுய நிர்ணய உரிமைக்காக வாழ்நாள் அரசியல் போராளியாக தன்னை அர்ப்பணித்தவர். தமிழீழ தேசிய குரல் தேசம் அடையாள குரல் விட்டு போகிறார். மாவையெல்லாம் பாசத்தின் நுழையிடம் வெளிமூடிக் கொண்டது. மாவையெல்லாம் என்னும் பாசத்தின் நுழைவிடமே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரே பொட்டலட்சியம் குன்றிடா வாசனை வாழ்ந்து வாழ்த்திய அடையாளமே இரட்சியதான் மாறாதான் தமிழர்தான் சீரை சென்று உயர்வென்று புகழ் கொண்டு வந்தாய். சீரத்தோடு பலமேடு மழக்கங்கள் செய்தாய். கரை கண்ட போதல்ல விரல் கொண்டு வென்றாய். கண்ணோடும் துணிவோடு வரலாறு கண்டாய். கண்ணோடு துணிவோடு வரலாறு கண்டாய். மாநிலம் போற்றிடும் தவிக்கிது மாலையை தேடி தாய்மலம் துடிக்கிது தனியனை தேடி தாயகம் தவிக்கிது மாலையை தேடி. இந்த வரலாறு மிக மிக பெரிது. எங்கு முரசறைந்து எண்ணினத்தின் புகழ் பரப்பி தங்கள் தமிழ் வாழ்ந்த வரலாறு மிக மிக பெரிது. அன்று நடந்த கதை சிங்கள சிறையிலே சித்திர வதைகள் தாங்கி பங்கமுடா பண்புடனே குரல் பரப்பி உண்ணா நோன்பிருந்தாய் பொதிமுறை நெஞ்சுறுதியுடன் நின்றாய். உண்மை உரைத்த குரல் உலகளந்து உண்மை உரைத்த குரல் கரண்டியை கடித்து தொப்பை கலவரம்
பிடித்தாய் பின்தொடர்ந்தாய் இதை விட்டு நீந்தாய் விடுதலை வேட்கையில் இளைஞர் பாடுகிறார் அமைதி காத்த அண்ணன் நீர் வென்றாகும் போதிலும் பிப்ரவரி 4ஆம் தேதி எமது நாட்டின் சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். சுதந்திரம் என்பது சொற்களாலோ சோடனை கடதாசிகளாலோ சுதந்திர கீதத்தாலோ அலங்கரிக்கப்படுகின்ற ஒரு காட்சி பொருள் அல்ல. சுதந்திரம் என்பது எமது உணர்வு ரீதியாக செயல்பாட்டு ரீதியாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையில் பார்க்கின்ற போது கடந்த காலத்தில் நாங்கள் சுதந்திரத்தை பெற்றிருந்தாலும் கூட உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கவில்லை. கிட்டத்தட்ட 76 ஆண்டுகளாக நாங்கள் அந்த சுதந்திரத்தை பேச்சளவில் பேசிக்கொள்ளுகின்றோம், செயல்பாட்டளவில் நாங்கள் அனுபவிக்கவில்லை. அந்த வகையில் சொல்லப்போனால் இன்றைய நிலையில் யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட 2009ற்கு பின்னர் நாங்கள் 16 ஆண்டுகள் கடந்திருக்கின்றோம். ஆனால் உண்மையில் நாங்கள் சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றோமா? காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்குரிய நீதி கிடைத்திருக்கின்றதா? உண்மையை கண்டறிந்திருக்கின்றோமா? அதேபோன்று இந்த இழக்கப்பட்ட உயிர்களுக்கான நீதி பரிகாரம் கிடைத்திருக்கின்றதா என்று பார்க்கின்ற போது இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது. எனவே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இந்த சுதந்திர தினத்தினை தாங்கள் கொண்டாடக்கூடிய மனநிலையில் இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை, உண்மை கண்டறியப்படவில்லை, பரிகார நீதி வழங்கப்படவில்லை என்ற கோஷங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுக்கு வாக்களித்த மக்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்கள் துன்பத்தோடு துயரத்தோடு அவர்கள் அழுகை கண்ணீரோடு இருக்கின்ற போது நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை எவ்வாறு கொண்டாட முடியும் என்பதை அரசிடம் நாங்கள் கேட்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். அதாவது படையில் உள்ளவர்களில் சில பகுதியினர் ஆயுதங்களை கொண்டு சில பாதாள உலோக கோஷ்டி செயல்பாடுகளை செய்துவிட்டு அவர்கள் முகாம்களில் மறைந்திருக்கின்றார்கள் என்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அப்படி பார்க்க போனால் கடந்த காலத்தில் எமது உறவுகள் கடத்தப்பட்டதற்கும் காணாமல் ஆக்கப்பட்டதற்கும் அல்லது புதைக்கப்பட்டதற்கும் இப்படியான செயற்பாடுகள் காரணமாக இருந்திருக்கின்றன. எனவே இந்த சுதந்திர தினத்தினை நாங்கள் ஒரு சுதந்திரமான ஆனந்தமான தினமாக கொண்டாட முடியாத நிலையில் ஏக்கத்தோடும் நாங்கள் துயரத்தோடும் இருக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தீர்வு காணப்படவில்லை, உள்நாட்டு ரீதியாகவும் தீர்வு காணப்படவில்லை, சர்வதேச ரீதியாகவும் தீர்வு காணப்படவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையானது உண்மையை கண்டறிய சொன்னார்கள், நீதியை வழங்கச் சொன்னார்கள். மீண்டும் அனர்த்தங்கள், அநியாயங்கள், அராஜகங்கள் நடைபெறாமல் பாதுகாப்பதற்கான பொறிமுறையை கையாளச் சொன்னார்கள். எதுவுமே நடக்கவில்லை. ஆகவே இந்த புதிய அரசிடம் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், நீங்கள் குறுகிய காலமாக வந்திருந்தாலும் கூட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்குரிய நீதியை வழங்குவதற்கான செயல்பாடுகளில் நீங்கள் படிகளை தாண்டவில்லை என்பதை சொல்லுகின்றோம். அதேபோன்று சர்வதேச விசாரணைக்கு, சுயாதீனமான சுதந்திரமான சர்வதேச விசாரணைக்கு நீங்கள் இடமளிப்பதாக தெரியவில்லை. ஆகவே பச்சை கட்சி ஆண்டாலும் நீலக்கட்சி ஆண்டாலும் ஏன் சிவப்பு கட்சி ஆண்டாலும் கூட எங்களுடைய மனித உரிமை மீறல்களுக்கும் இறுதி யுத்தத்தில் நடாத்தப்பட்ட கொடூரமான செயல்களுக்கும் நாங்கள் நீதியை கேட்கின்றோம், சர்வதேச விசாரணையை கேட்கின்றோம், எமது இழப்புக்குரிய காரணங்களை கேட்கின்றோம், அந்த இழப்புகளை ஏற்படுத்தியவர்களுக்கு நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். இப்படியான செயற்பாடுகள் இல்லாதபடியால் எதிர்வரும் சுதந்திர தினத்தினை நாங்கள் ஒரு கொண்டாட்ட தினமாக அல்லாமல் ஒரு திண்டாட்ட தினமாக, ஒரு துக்க தினமாக பிரகடனப்படுத்த வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் காணப்படுகின்றோம். எனவே அன்றைய தினத்தை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் அல்லது காணிகளை பறிகொடுத்த மக்களும் மேய்ச்சல் தரையை இழந்திருக்கின்ற பண்ணையாளர்களும் மற்றும் இதற்காக ஏங்கிக் கொண்டு போராட்டம் நடாத்துகின்ற தமிழர்களும் அன்றைய தினத்தை நாங்கள் சுதந்திர தினமாக அனுஷ்டிக்காமல் ஒரு துக்க தினமாக, துயர் தினமாக, ஒரு கரிநாளாக கூட நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்பதை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே சுதந்திரம் என்பது பேரளவில் நாங்கள் கொண்டாடுவதற்கான தினமாக அல்லாமல், பேசக்கூடிய தினமாக அல்லாமல், எங்களது உள்ளார்ந்த ரீதியாக, உணர்வு ரீதியாக, செயல்பாடு ரீதியாக
கொண்டாடக்கூடிய ஒரு தினத்தை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும். அந்த தினம் என்பது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான தீர்வினை தருகின்ற ஒரு தினமாக இருக்க வேண்டும். அது நியாயமான தீர்வாக இருக்க வேண்டும். கையகப்படுத்தப்பட்ட பறிக்கப்பட்ட காணிகளை முழுமையாக விடுவிப்பதற்கான தினமாக இருக்க வேண்டும். எமது அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு தினமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற மனித குலத்திற்கு எதிரான, மனித உரிமைக்கு எதிரான அந்த சட்டங்களை அகற்றுகின்ற ஒரு தினமாக இருக்க வேண்டும். நாங்கள் வடக்கு கிழக்கில் சுதந்திரமாக சுவாசிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்க வேண்டும். அதேவேளை இன்னும் ஒன்றை சொல்லுகின்றேன், எங்களது வடக்கு கிழக்கில் சுயநிர்ணயம், சுயாட்சி அடிப்படையில் நாங்கள் வாழக்கூடிய ஒரு தினத்தை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். அதுதான் தமிழர்களின் உண்மையான சுதந்திர தினமாக இருக்க முடியும். நீண்ட காலமாக இந்த சுதந்திரத்திற்காக போராடிய எமது மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் கூட தனது 82வது வயதில் தன்னுடைய மூச்சை முழுமையாக நிறுத்திவிட்டார். அவரும் தமிழ் தேசிய தாகத்தோடு இருந்தவர். ஒரு சுதந்திரத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டவர் தந்தை செல்வா. அடுத்ததாக சம்பந்தர் அவர்கள், அடுத்த வரிசையில் இப்போது மாவை சேனாதிராஜா அண்ணன், சம்பந்தமூர்த்தி அவர்கள், அமிர்தலிங்கம் அவர்கள் என்றெல்லாம் பலர் கண்களை மூடியிருக்கின்றார்கள். ஆகவே சுதந்திரத்திற்காக ஏங்கியவர்கள் சுதந்திரம் இல்லாமலே கண்களை மூடியிருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு ஒரு சுதந்திரமான தினத்தை புதிய ஆட்சியாளர்கள், சிவப்பு கட்சியினர், இடதுசாரியினர் வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். நீங்களும் எங்களை ஏமாற்றுகின்றவர்களாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்தும் இந்த சுதந்திர தினத்தினை ஒரு கருப்பு தினமாக அனுஷ்டிக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கின்றோம். ஆகவே காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் காணிகள் பறிகொடுத்தவர்கள், அதேபோன்று தமது மேய்ச்சல் தரையை இழந்தவர்கள், பல்வேறு நெருக்குவாரம் ஒடுக்குவாரத்துக்கு உட்பட்ட எமது தமிழ் இனம் அன்றைய தினத்தை துக்க தினமாக மட்டக்களப்பில் அனுஷ்டிப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் விளையாட்டுக்காக அல்லது ஒரு பொழுதுபோக்குக்காக இதனை செய்யவில்லை. எமது துயரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு துன்பியல் தினமாக அதனை பிரகடனப்படுத்தி இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அரசியல் கைதிகள் காணி அபகரிப்பு என தீர்வின்றி தொடரும் நிலையில் சுதந்திர தினத்தை கொண்டாட முடியாது எனவும் சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைக்குமாறு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அழைப்பு விடுத்தனர். கிளிநொச்சி மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் நேற்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் தலைவி ஜோராசா கனகரஞ்சினி, இந்த ஊடக சந்திப்பானது வருகின்ற 4ஆம் தேதி சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் இந்த போராட்டத்தினை கையிலே எடுத்து இற்றவரைக்கும் அதை ஒரு கருப்பு நாளாகவும் கரி நாளாகவும் எங்களுக்கான சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்ற ஒரு நீதியை கேட்டும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்கும் தூய்மையான போராட்டத்தினை பல வழிகளிலும் நசுக்குவதற்கும் இதனை இல்லாது ஒழிப்பதற்கும் நிறையவே முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். அரசு தரப்பாக இருந்தாலும் சரி, வெளிநாடுகளிலே இருக்கின்ற புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற ஒரு சில பேர் அரசாங்கத்துக்கு சார்ந்து வேலை செய்கின்றவர்களாக கூட எங்களை பிரித்து ஆளுவதற்கும் இந்த பிரிவினையை உண்டாக்கி எங்களுக்கான நீதியை காலவெளித்தளிப்பு செய்து கொண்டு போகிறதுக்கும் உதவுவதாக நாங்கள் தற்போது அறிகிறோம். இந்த அப்படியான விடயங்களுக்கு அப்பால எங்களுடைய இந்த போராட்டமானது 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி ஒரு தனித்துவமாக பாதிக்கப்பட்ட உறவுகள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தினையும் இந்த பேரணிகளையும் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த போராட்டத்தின் ஊடாக நாங்கள் 8 மாவட்டங்களை இணைத்து அந்த ஒரு பெரும் சக்தியாக நாங்கள் செயற்படுவதை வெளிநாடுகளுக்கும் மனித நேயங்களை நேசிக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் நாங்கள் அதை உறுதிப்படுத்தி எங்களுடைய உண்மைத்தன்மையை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே தற்போது நடக்கின்ற ஒரு சில விடயங்களால் எங்களுடைய இந்த போராட்டம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதை வெளியுலகுக்கு எடுத்துக்காட்டும் முகமாக வருகின்ற 4ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த சுதந்திர தினத்தை எதிர்த்து ஒரு கரிநாளாக அதை நினைவு கூற இருக்கின்றோம். ஆகவே வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள் எங்களுக்கு
எங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கிழக்கு மாகாணங்களிலே மட்டக்களப்பிலும் வடக்கிலே கிளிநொச்சியிலும் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம். ஆகவே இங்கே கிளிநொச்சி மாவட்டத்திலே மட்டுமல்ல, வடக்கிலே இருக்கின்ற 5 மாவட்டங்களும் ஒன்றிணைந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே இதனை செய்வதற்கு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற இந்த தலைவர்கள், எங்களுக்கு ஆதரவாக கிராம மட்டங்களிலே மாவட்ட மட்டங்களில் இருக்கின்ற அமைப்புகள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்களுக்கான நீதியை பெற்று தருவதற்கு எங்கே அணிதிரள வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக அன்பாக கேட்டு நிற்கின்றேன். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். பல்வேறு பெற்ற விடயங்கள் நேற்றைய அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டது. இந்த நேரத்திலே உங்களுடைய பிரதிநிதிகள் சார்பாக அல்லது உங்களுடைய விடயம் சார்பாக யாராவது ஜனாதிபதியிடம் சென்று கலந்துரையாடி இருந்தார்களா, அல்லது ஜனாதிபதியினால் ஏதாவது தன்னுடைய பதவிக்கு பின்னராக ஏதாவது முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தைகள் அல்லது முன்னேற்றகரமான உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய பதவிகள் ஏதாவது கிடைத்திருக்கிறோம்? ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த அரச தரப்பினர், அது ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட இலங்கையிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உங்களுக்கான தீர்வை தருகிறோம், உங்களுக்கான பரிகாரத்தை செய்வோம் என்றுதான் பேசி வருகிறார்கள். அதே போலதான் இந்த பாதிக்கப்பட்ட தரப்பிலே இருந்து வந்த ஜனாதிபதி கூட ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார், எங்களுடைய வலிகளும் வேதனைகளையும் தானும் அனுபவித்தனார், அதற்காக எங்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து எங்களுக்கான தீர்வை வழங்குவேன் என்று. ஆனால் இதுவரை நாட்களும் அவர் எங்களுக்கான தீர்வை தருவதற்கு முன்வரவில்லை. ஆனால் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், தருகிறோம், செய்வோம் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு வலையமைப்பாக 8 மாவட்டத்திலும் ஒன்றாக கூடி நின்று எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்ற போது, ஆனால் இலங்கை அரசிடமிருந்து எங்களுக்கு ஒருபோதும் தீர்வு வராதென்ற போது நாங்கள் 36வது கூட்டத்தொடரில் இருந்து வரைக்கும் ஜெனிவாவிலே ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களுடைய உண்மை நிலைமைகளை எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உண்மையாகவே ஜனாதிபதி மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய ஆட்சியை விரும்பி, மக்களுடைய ஆட்சி வாக்குரிமையை பெற்று வந்தவர் இந்த பாதிக்கப்பட்ட இந்த வலையமைப்பினரை தானாகவே சந்தித்து அதற்கான ஒரு முடிவை அவர் பெறுவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தால் ஓரளவேனும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் இன்று வரைக்கும் அவர் அத்தகைய ஒரு தேவைப்பாட்டை, எங்களுடைய வலிகளை, வேதனைகளை உணர்ந்தவர்களாக நாங்கள் பார்க்கவில்லை. இருந்தாலும் வார நேரம் அவர்களுடைய சந்தர்ப்பங்களிலே, அவர்களுடைய கலந்துரையாடல்கள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே பேசிக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒன்று கேட்கிறோம், இந்த தேசியத்தை நேசிக்கின்ற எங்களுடைய அரசியல்வாதிகள், எங்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்லுகின்றவர்கள் இவ்வளவு காலமும் ஒரு நீண்ட தூர நோக்கு பயணத்தோடு பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக இன்றைக்கு 300 பேர்களை இழந்து நிற்கின்ற எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை பெற்றுத் தருவதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து தேசியத்தை நேசிக்கின்றவர்கள், தேசியத்துக்காக பயணிக்கின்றவர்களை நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றோம். இந்த வேளையில் இந்த நல்ல ஒரு ஆட்சியிலே நல்ல ஒரு பாதிக்கப்பட்டவராக ஜனாதிபதி வந்திருக்கிறார்கள் என்று எல்லோரும் நம்புகின்ற, கதைக்கின்ற வகையிலே நீங்கள் ஒன்றிணைந்து எங்களுக்கான ஒரு தீர்வை மிக விரைவிலே பெற்றுத்தர வேண்டும். அதற்கான காரணம், பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக நாங்கள் நாளுக்கு நாள் நாங்கள் தவறப்பட்டு கொண்டிருக்கிறோம், மரணித்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற ஏக்கங்கள், ஆதங்கங்கள், வேதனைகள், மற்றது அரச படைகளாலே எங்களுக்கு இருக்கின்ற அழுத்தங்கள் எல்லாத்தையும் சமாளித்து எங்களுக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் சர்வதேசத்திடம் நீதி கேட்கிறோம். இங்கே தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவர்களையும் பேச வைக்க வேண்டும். சர்வதேச மட்டத்திலேயாவது பேசி எங்களுக்கான ஒரு சர்வதேசத்தினூடான ஒரு நீதியை பெற்றுத்தர இவர்களும் முன்வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இவர்களை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். இலங்கை சுதந்திரம் அடைந்து ஆண்டுகள் பல கடந்திருக்கின்ற நிலையில் சுதந்திர தினத்தை இலங்கை நாட்டு மக்களாக ஒன்றுபட்ட இனமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறான ஒரு நிகழ்வை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என்ற அடிப்படையில் அந்த நாளை கருப்பு சுதந்திர நாளாக அனுஷ்டிப்பதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அதற்குரிய காரணம் என்ன? எதற்காக அந்த நாளை கருப்பு சுதந்திர தினமாக நீங்கள் அனுஷ்டிக்கிறீர்கள்?
1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லுகின்றார்கள். நாங்களும் கேள்விப்பட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். ஆனால் இலங்கையிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஆண்டுக்கு ஆண்டு காலம் ஏதோ ஒரு வகையிலே யுத்தத்தாலோ அவர்களுடைய போராட்டங்களாலோ அழிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்து ஒரு யுகம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய வடக்கு கிழக்கிலே ஒரு யுகத்தினரை அளித்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கத்தோடு எங்களோட உயிர்களுக்கு மேலான உறவுகளை நாங்கள் காணாமலாக்கப்பட்டு கையளித்து கடத்தப்பட்டு விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்டு பல வழிகளாலும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த இலங்கை அரசாங்கம் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற போது ஒட்டுமொத்த தமிழருக்குமான சுதந்திரம் எங்கே என்ற கேள்வி நான் உங்களிடம் கேட்கிறேன். சுதந்திர தினமானது உண்மையாகவே எங்களுக்கு சுதந்திர தினம் கிடைத்ததிலிருந்து இந்த நாட்டிலே அனுஷ்டிக்க முடியாத ஒரு பாவிகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். காரணம், சிறையிலே அரசியல் கைதிகள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்று தெரியாது. அதைவிட எங்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு இராணுவத்தின் ஆட்சிக்குள்ளும் அவர்களுடைய இருப்பிடமாகவும் இருக்கின்ற போது அதே கட்டங்களில் விகாரைகளையும் புத்தபெருமானையும் விகாரைகளை கட்டி புத்தபெருமானை அங்கே கொண்டு வந்து இருப்பிடத்தை போல்றதுக்குமாக இந்த இலங்கை அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதே போல பல வழிகளிலும் எல்லா பொருளாதாரத்தால் நாங்கள் துன்பப்படுகின்றோம். வாழ்வாதாரங்களால் எங்களுடைய மக்கள் அவதிப்படுகின்றார்கள். இந்த கொடூர யுத்தத்துக்கும் இன அழிப்புக்கும் மத்தியிலே எஞ்சியவர்களை கொடுத்த நாங்கள் எங்கே என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றோம். இதே போல பல வழிகளிலும் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தங்களுடைய அடிப்படை தேவைகளை தங்களுடைய மண்ணிலே தாங்கள் பயிரிட்டு செய்ய முடியாது, தங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த தங்களுடைய நிலங்களிலே பெற்றுக்கொள்ள முடியாத வேளையிலே இவ்வளவு தூரமும் இட்டவரைக்கும் காணிகள் விடுவிக்கப்படாமல் மக்கள் அவதியுற்று ஒவ்வொரு இடங்களிலும் தங்களுடைய குடிமனைகளை அமைத்து ஒரு நிரந்தரமில்லாத ஒரு ஆதரவற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இந்த சுதந்திர தினம் யாருக்கென்றதுதான் எங்களுடைய கேள்வி. இதை வெளிநாடுகளுக்கு சுதந்திர தினமாக காட்டுவதில் எந்த விதமான அர்த்தமுமே இல்லை. ஆகவே ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு அரசியல் தீர்வு, எங்களுடைய நிலங்கள் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் அவர்களுடைய கைகளிலே ஒப்படைக்க வேண்டும். அதே நேரம் அரசியல் கைதிகள் விடுதலையாக வேண்டும். அவர்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளோடு தங்களுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும் இனியாவது. ஆகவே உண்மையாகவே இந்த அரசாங்கம் ஒரு நல்ல நோக்கோடும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான ஒரு தீர்வை பெற்று தருவதும் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் இதை செய்யுமாக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான தீர்வு கிடைக்கும். அதன் பிற்பாடுதான் நாங்கள் சுதந்திர தினம் என்பதை பற்றி யோசிக்கலாம். கிளிநொச்சி மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவர் ராமநாதன் கோவிலவாணி வருகின்ற 4ஆம் தேதி இலங்கை சுதந்திர தினம் 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் கருப்பு தினமாகவே இந்த தினத்தை கொண்டாடுகிறோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ் தேசியம் சேர்ந்து அனைவரும் எங்களுக்கு பலி சேர்க்கும் வண்ணம் கேட்கிறோம். அதில் மதகுருமார், பல்கலைக்கழக மாணவர்கள், வர்த்தக சங்கம், மாதர் சங்கம், ஆட்டோ சங்கம், பஸ் சங்கம், ஊடகவியலாளர்கள், விளையாட்டுக் கழகம், பொதுமக்கள், அரசியல் பிரதிநிதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய அனைவரும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டும் என்று அன்புரிமையுடன் கேட்டு நிற்கின்றோம். இந்த போராட்டமானது எங்களுடைய சுதந்திர தினத்தை எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் இன்று இத்தனை வருடம் 15 வருடமாக எங்களோட உறவுகளை கையளித்து காணாமல் ஆக்கப்பட்டு எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த கருப்பு தினமாக இந்த சுதந்திர தினத்தை அனுஷ்டிக்கின்றோம்.
மற்றும் இந்த உடவாயில் எங்களுடைய உறவுகளை நாங்கள் கூறாத பொது அமைப்புகளை எல்லாருமே எங்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். மற்றது 8 மாவட்டமும் சேர்ந்து வடக்கில் 5 மாவட்டங்களும் கிழக்கில் 3 மாவட்டங்களும் இந்த போராட்டத்தை செய்ய இருக்கின்றோம். இதிலே கண்டலில் இருந்து ஆரம்பமாகி கச்சேரி அடியில் முடிவடையும் எங்களுடைய இந்த போராட்டம். அதுக்கு எங்களுக்கு அனைத்து வர்த்தக சங்கங்களும் எங்களுக்கு அந்த தடைகளை பூட்டி ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடன் சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு அணியாக திரண்டு எங்கள் இந்த போராட்டத்தை வலுப்பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வன்னி மக்கள் ஒன்றியத்தின் தலைவராகிய திருஞானமாகிய நான் இந்த 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை பேணும் நோக்கத்துடன் நாங்கள் கடந்த வருடம் இன்று வரை நாங்கள் இந்த தேசிய தினத்தை ஒரு வாகன பேரணியாக நடத்தி வருகின்றோம். இது அரசியல் இதில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் ஒரு சமூகமாக இணைந்து நாங்கள் இந்த நிகழ்வை திறம்பட நடத்தி வருகின்றோம். இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு வாகனங்கள், மற்றது ஆட்டோக்கள், மற்றது லொரி, பஸ் சங்கம், இப்படி ஒவ்வொரு சங்கங்களோடு இணைந்து வர்த்தக சங்கம், சிறு வியாபாரிகள் சங்கம், மற்றது நல்ல சர்வ மதம் ஆகியோரது ஒத்துழைப்போடையும் இந்த நிகழ்வை நடத்தி வருகிறோம் கடந்த காலங்களில் இருந்து. அதே மாதிரி இந்த வருடமும் 77வது சுதந்திர தினத்தை நாங்கள் வெற்றி பெற நாங்கள் நடத்துவதற்கு வன்னி மண்ணில், அதாவது இந்த மாவட்டத்தில் நடத்துவதற்கு எங்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை நாங்கள் நாடி எங்களது இந்த சுதந்திர தினத்தை திறம்பட நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.